நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் பிரவேஷிகா புக்கில் இருக்கக்கூடிய சத்யகா ஸ்வர் அதில் வரக்கூடிய காந்திஜி கி சன்சிப்த் ஆத்மகதா அதிலிருந்து உங்களுக்கு டிப்பனி और சாரான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்ஷின் ஆப்பிரிக்கா மீம், அதாவது தென் ஆப்பிரிக்காவில் டிப்பனி லிக்கியே, இதை பற்றி ஒரு சிறு குறிப்பு ஷார்ட் நோட்ஸு எழுதுங்க. டர்பன் கி அதாலத் மீம் காந்திஜி, டர்பன் நீதிமன்றத்தில் காந்திஜி. பேரிஸ்டர் ஹோனே கே பாத், அதாவது அட்வொகேட் ஆன பிறகு காந்திஜி தாதா அப்துல்லா அண்ட் கம்பெனிக்கா, தாதா அப்துல்லா அண்ட் கம்பெனி உடைய முக்தமா சலானே வழக்கை நடத்த தக்ஷின் ஆப்பிரிக்கா கேலியே தென்னாப்பிரிக்காவிற்கு ரவானா ஹுயே புறப்பட்டார். நேட்டால் கே பந்தர்மி, நேட்டால் துறைமுகத்தில் ஜோ ஹிந்துஸ்தானி லோக், எந்த ஹிந்துஸ்தானத்துடைய மக்கள் அப்னே மித்ரோங்கோ தன்னுடைய நண்பர்களை லிபானே ஆயேத்தே அழைத்து செல்ல இருந்தார்களோ, உன்கே ரங்கு டங்குசே அவர்களுடைய நடை உடையிலிருந்து காந்திஜி சமஜ் கயே புரிந்து கொண்டார். கி வஹாங் ஹிந்துஸ்தானியோங்கா ஆதர் நகிகை, அங்கே நம்ம இந்தியர்களுக்கு ஆதர் நகிகைன மரியாதை இல்லை. அப்துல்லா ஷேட் கி, அப்துல்லா சேட்டுடைய ஜான் பகச்சான் கே லோக்பி அறிமுகமான லோக்பி மக்களும் உன்கே சாத் அவர்களுடன் ஜைசா பர்தாவ் கர்த்தே தே அதே போல நடத்தை செய்திருந்தார்கள், அதாவது பிஹேவியர்னு அர்த்தம். உஸ்மே காந்திஜிக்கோ அதில் காந்திஜிக்கு ஏக் பிரகார்கா ஒரு வகையான ஹல்காப்பன், ஹல்காப்பன்னா அல்பத்தனம் தாழ்மை, திக்காயி படுத்தாத்தா தென்பட்டு இருந்தது. அவர் மேலும் உஸ் பர்தாவ்சே அந்த பிஹேவியரால காந்திஜிக்கு தில்கோ காந்திஜியுடைய மனதிற்கு சோட் பகுஞ்சி ஒரு துன்பம் ஏற்பட்டது. சோட்னு அடின்னு அர்த்தம், இந்த இடத்துல துன்பம் அடைந்தார். தூஸ்ரே யா தீஸ்ரே தின் இரண்டாவது அல்லது மூன்றாவது நாள் அப்துல்லா சேட் காந்திஜிக்கோ, அப்துல்லா சேட் காந்திஜிக்கோ காந்திஜியை டர்பன் கி அதாலத், டர்பனுடைய அதாலத்னா கோர்ட்டு நீதிமன்றத்தை திக்கானி காண்பிக்க லே கயே அழைத்து சென்றார். வஹாங் அங்கே கயி லோகோங் சே பல மக்களிடம் அப்துல்லா சேட்னே காந்திஜி கா, அப்துல்லா சேட் காந்திஜியை பரிச்சை கராயா அறிமுகப்படுத்தினார். அதாலத் மே கோர்ட்டில் நீதிமன்றத்தில் அப்னே வக்கீல் கே பாஸ் தன் வக்கீல் அருகில் காந்திஜி கோ பிட்டாயா காந்திஜியை அமர வைத்தார். மேஜிஸ்ட்ரேட் காந்திஜி கி ஓர், மேஜிஸ்ட்ரேட் காந்திஜியை நோக்கி காந்திஜியின் பக்கமாய் தேக்தே ரகே பார்த்து கொண்டே இருந்தார். அவர் மேலும் பக்டி உத்தார்னே கோ போலே தலைப்பாகையை கலற்றச் சொல்லி சொன்னார். காந்திஜி இன்கார் கர்த்தே ஹுயே காந்திஜி மறுத்துவிட்டு அதாலத் சே நீதிமன்றத்தில் இருந்து பாகர் சலே கயே வெளியே சென்று விட்டார். பகடி உத்தர்வானேக்கா ரகசியம், அதாவது அந்த தலைப்பாகையை கலட்டுவதற்கான அந்த ரகசியம் காந்திஜிக்கோ காந்திஜியிற்கு அப்துல்லா சேட்னே, அப்துல்லா சேட் சம்ஜாயா புரிய வைத்தார். கி முசல்மானி போஷாக் பகன்னே வாலா, அதாவது முஸ்லீம் ஆடை அணிபவர்கள் அப்னி முசல்மானி பகடி தங்களுடைய முஸ்லீம் தலைப்பாகையை யகாங் பகன் சக்தாகை இங்கே அணிய முடிகிறது. தூஸ்ரே பாரத் வாஷியோங்கோ மற்ற இந்தியர்களுக்கு அதாலத் மேம் நீதிமன்றத்தில் ஜாத்தே ஹுயே செல்லும் பொழுது அப்னி பக்டி உத்தார் லேனி சாகியே தங்களுடைய தலைப்பாகையை கலட்டி கொள்ள வேண்டும். பகடி உத்தார் தேனே கா அர்த்ததா, பகடி தலைப்பாகையை கலற்றுவதற்கான உத்தார் தேனே கா கலற்றி கொடுப்பதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அப்மான் சகுன் படுனா அவமானத்தை சகித்து கொள்ளுதல். இஸ் பிரகார் இந்த மாதிரி காந்திஜி கி
காந்திஜி உடைய பஹ்லே லடாயி முதல் போர் டர்பன் கி அதாலத் சே ஷுரு ஹுயி, டர்பத்துடைய நீதிமன்றத்திலிருந்து ஆரம்பம் ஆனது. சாரான்ஸ் லிக்கியே, காந்திஜி अपने बड़े भाई के, காந்திஜி தன்னுடைய படே பாயின அண்ணனுடைய சாத்தி நண்பர் एक वकील साहब के पास, ஒரு வக்கீல் ஐயாவிடம் அர்ஜியாங் லிக்னே, பெட்டிஷன் எழுதுவதற்கான காம் கர்த்தேத்தே, வேலை செய்திருந்தார். இசே சமய், இந்த சமயத்தில் உன்கே படே பாயி கே பாஸ், அவருடைய அண்ணன் இடத்தில் அப்துல்லா அண்ட் கம்பெனியிலிருந்து சந்தேஷ் ஆயா, ஒரு செய்தி வந்தது. கி தக்ஷின் ஆப்பிரிக்கா மீம், தென் ஆப்பிரிக்காவில் உன்கா படா, அவருடைய பெரிய காரோபார் தொழில் இருக்கிறது, வியாபாரம் இருக்கிறது. யதி பாயி சாஹப், ஒருவேளை ஒரு கால், பாயி சாஹப் காந்திஜியை வகாங் பேஜ் தேங் தோ, அங்கே அனுப்பி வைத்தால், உனேங் மதத் மிலேகி, அவருக்கு உதவி கிடைக்கும். காந்திஜி ராஜி ஹுயே, காந்திஜி ஒத்துக்கொண்டார். அவர் மேலும் 1893 को ஆப்பிரிக்கா கேலியே ரவானா ஹுயே, 1893 ஆப்பிரிக்காவிற்கு ரவானா ஹுயேன புறப்பட்டார். நேட்டால் கே பந்தர் சே, நேட்டால் துறைமுகத்தில் இருந்து காந்திஜி கோ லிவானி, காந்திஜியை அழைத்து வர ஸ்வயம் அப்துல்லா சேட் ஆயத்தே, அதாவது அப்துல்லா சேட்டே வந்திருந்தார். நேட்டால் கே லோகோங்கே, நேட்டால் மக்களுடைய ரங் டங்குசே, அவர்களுடைய நடை உடையில் இருந்து காந்திஜி சமஜ் கயே, காந்திஜி புரிந்து கொண்டார். கி வகாங், அங்கு ஹிந்துஸ்தானியோங்கா ஆதர் நகிகை, அங்கு அந்த இந்துஸ்தான மக்களுக்கு மரியாதை இல்லை. தூசரே யா தீசரே தின், இரண்டாவது அல்லது மூன்றாவது நாள் அப்துல்லா சேட் காந்திஜியை டர்பன் கி அதாலத் திகானே லே கயே, அந்த டர்பனில் உள்ள நீதிமன்றத்தை காண்பிக்க லே கயே, அழைத்து சென்றார். மேஜிஸ்ட்ரேட் காந்திஜியிடம் பக்கடி உத்தார்னேகோ கஹா, தலைப்பாகையை கலற்றச் சொன்னார். லேக்கின் ஆனால் காந்திஜி இன்கார் கர் தியா, மறுத்துவிட்டார். பக்கடி உதார் தேனேகா அர்த்ததா, அதாவது இந்த தலைப்பாகையை கலற்றுவதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அபமான் சகுனா கர்னா, அது சகன் கர்னா, அவமானத்தை சகித்து கொள்ளுதல். காந்திஜி அப்னே பக்ஷகா சமர்த்தன் கர்கே, தன்னுடைய பக்கத்து ஆதரவை ஆதரித்து கொண்டு அக்பாரோமே லிக்கா, செய்தித்தாள்களில் எழுதினார். வஹ் நிமந்திரித் அதித்தி நாம்சே, அவன் அழையாத விருந்தாளி அப்படிங்கிற பெயரில் அக்பாரோமே ஆயா, செய்தித்தாளில் வந்தது. அப்துல்லா சேட் அப்னே முக்தமே கேலியே, தன்னுடைய வழக்கிற்காக காந்திஜியை பிரிட்டோரியா மீம் ரஹ்னா ஜரூரி சமஜா, பிரிட்டோரியாவில் தங்குவது அவசியம் என்று எண்ணினார். இஸ்லியே, ஆகையால் சாத்வேங் யா ஆட்வேங் தின், 7வது 8வது நாளில் காந்திஜி டர்பன் சே ரவானா ஹுயே, டர்பனில் இருந்து புறப்பட்டார். உன் கேலியே, அவருக்கு பஹ்லே தர்ஜே கா, முதல் வகுப்பு டிக்கெட் லியா கயாத்தா, எடுக்கப்பட்டு இருந்தது. ரேல் மே, ட்ரெயினில் ஏக் யாத்ரி, ஒரு பிரயாணி காந்திஜி கோ தேக்கர், காந்திஜியை பார்த்து சக்ராயா, அப்படியே சுற்றி பார்க்குறாரு. பாகர் கயா, வெளியே சென்றார். ஏக் அஃப்சர் கோ லேக்கர் ஆயா, ஒரு ஆஃபீஸரை அழைத்து கொண்டு வந்தார். அஃப்சர்னே காந்திஜி கோ, அந்த ஆஃபீஸர் காந்திஜியை தூசரே டிப்பே மே ஜானே கேலியே கஹா, இரண்டாவது இந்த பெட்டிக்கு ஜானே கேலியன செல்வதற்கு சொன்னார். இவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கியிருக்காங்க, நீ செகண்ட் கிளாஸ் இதுக்கு போக சொல்கிறாங்க. காந்திஜினை இன்கார் கர்கே, காந்திஜி மறுத்துவிட்டு பஹ்லே தர்ஜே கா டிக்கெட் திகாயா, முதல் வகுப்பு டிக்கெட்டை காண்பித்தார்.
அஃப்சர்னே நான் மானா, ஆஃபீஸர் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. பார் பார் காந்திஜிக்கு, அவர் அடிக்கடி காந்திஜியை உத்தர்னே கேலியே ககா, இறங்கச் சொன்னார். காந்திஜினே தர்க்கு கர்க்கே, காந்திஜி தர்க்கம் செய்து கொண்டு உத்தர்னே சே இன்கார் கர்தியா, இறங்குவதற்கு மறுத்துவிட்டார். ஆக்கிர் சிப்பாகி ஆயா, கடைசியில் சிப்பாய் வந்தார். உஸ்னே காந்திஜிக்கோ, அவர் காந்திஜியை தக்கா மார்க்கர், இடித்து தள்ளி, நீச்சே கிரா தியா, இடித்து கீழே தள்ளிவிட்டார். சாமான் கோபி, சாமான்களையும், நீச்சே உதார் லியா கயா, கீழே இறக்கி வைத்துவிட்டார். காந்திஜினே சங்கல்ப் கியா, காந்திஜி சங்கல்பம் செய்தார். தக்ஷின் ஆப்பிரிக்காமி, தென்னாப்பிரிக்காவில் ரங்கு தேஸ் ரூபி மகா ரோக், அதாவது நிற வடிவத்து ஒரு மிகப்பெரிய நோய் பரவி இருக்கிறது. இஸ் மகா ரோகுக்கோ, இந்த மிகப்பெரிய நோயை உக்காடு ஃபேங்னேமி, பிடுங்கி எறிவதில் ஜோ கஷ்ட், எந்த கஷ்டம், அவர் துக்கு ஆப்படே, துக்கம் ஆப்படை வந்ததோ அது சஹ்னா சாகியே, சகித்து கொள்ள வேண்டும். தூசரே தின், இரண்டாம் நாள் அல்லது அடுத்த நாள், காந்திஜினே, காந்திஜி ஜெனரல் மேனேஜருக்கோ, இந்த ஜெனரல் மேனேஜருக்கு தார் துவாரா, தந்தி மூலமாக, ஏக் லம்பி, ஒரு மிகப்பெரிய ஷிக்காயத் லிக் பேஜி, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி அனுப்பினார். தாதா அப்துல்லா கோபி, தாதா அப்துல்லாவிற்கும் சமாச்சார் பேஜே, இந்த செய்தியை அனுப்பினார். அப்துல்லா சேட்கே சமாச்சார் பாக்கர், அப்துல்லா சேட்டுடைய செய்தியை பெற்று அவர் வந்து மேரிட்ஸ்பர்க் கே ஹிந்துஸ்தானி வியாபாரி, மேரிட்ஸ்பர்குடைய ஒரு ஹிந்துஸ்தானி வியாபாரி, அவர் அந்நிய ஸ்டேஷனோं के வியாபாரி, மற்ற ஸ்டேஷனில் உள்ள வியாபாரி, சப் காந்திஜி சே மில், எல்லோரும் காந்திஜியை சந்தித்து, அப்னே ஊப்பர் ஹோனே வாலே, தங்கள் மேல் நடக்கக்கூடிய அந்நியாயோங்கோ ஜிக்ர, அந்த அநியாயத்துடைய பேச்சு, ஜிக்ரக்கியான பேசினார்கள், சர்ச்சை செய்தார்கள். சாரா தின், நாள் முழுவதும், இனிங் பாத்தோங்கே, இந்த விஷயங்களை சுனானேமேம் கயா, கேட்பதிலேயே கழிந்துவிட்டது. ராத் ஹுயி, இரவு ஆனது. காடி ஆயி, வண்டி வந்தது. ரயில்மே, ட்ரெயினில். காந்தி கேலியே, காந்திஜிக்கு. ஜகஹ் தயார்த்தி, இடம் தயாராக இருந்தது. ட்ரெயின் உன்ஹேங், ட்ரெயின் அவரை சார்லஸ் டவுன் லே சலி, இந்த சார்லஸ் டவுனுக்கு அழைத்து சென்றது. ஆகே உனே காடிமே அவர், மேலும் அவர் குதிரை வண்டியில், மற்றும் அவுர்பி கஷ்டோங்கா, குதிரை வண்டியிலும் கஷ்டங்களை சாம்னா கர்னா படா, எதிர்கொள்ள நேர்ந்தது. அந்துமே, முடிவில், வே அவர் ஜோகன்ஸ்பர்க் பகுஞ்சே, முடிவில் அவர் வந்து ஜோகன்ஸ்பர்க்கை சென்றடைத்தார். வகாங்ஸே, அங்கிருந்து, ஃபிர், பிறகு, ரயில் சே, ரயில் மூலமாக, பிரிட்டோரியா கயே, பிரிட்டோரியாவிற்கு சென்றார். நெக்ஸ்ட் பாடம் சேவாக்கி ஸ்ரீ கணேஷ் தொடரும்.